சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் டாஸ் வென்று நியூசிலாந்து அணி பேட்டிங். தொடர்ந்து 15வது முறையாக டாஸை தோற்ற இந்திய அணி. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை இந்திய கிரிக்கெட் அணி வெல்ல வேண்டுதல். வட மாநிலங்களில் ரசிகர்கள் மனமுருக பிரார்த்தனை. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இறுதிப் போட்டியில் விளையாடும் இந்திய அணிக்கு ராணுவ வீரர்கள் ஆதரவு. இந்திய தேசிய கொடியை ஏந்தி ஆடி பாடி உற்சாகம். நாளை நாடாளுமன்றம் கூடும் நிலையில் சென்னையில் திமுக எம்பிக்கள் கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை. திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு குறித்து விவாதம். பாதிக்கப்பட இருக்கும் 7 மாநில கட்சித் தலைவர்களை போராட அழைக்க கூட்டணி கட்சி எம்பிக்கள் கொண்ட குழு அமைக்க உள்ளதாக தீர்மானம். தொகுதி மறுவரை என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை அல்ல என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தேசிய அளவிலான கவனத்தை ஈர்க்க அனைத்து எம்பிக்களும் ஒன்றுபட்டு செயலாற்றவும் அறிவுறுத்தல். ஹிந்தி திணிப்பை மட்டும்தான் எதிர்க்கிறோம், ஹிந்தி மொழியை அல்ல என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். இருமொழி கொள்கை மூலமாக ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை எடுத்து சொல்லவும் எம்பிக்களுக்கு அறிவுறுத்தல். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக அதிமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக விவாதம். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துமாறு அனைத்து மாவட்ட அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி கட்டளை. பூத் கமிட்டியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து 9 பேர் கொண்ட குழுவை உடனடியாக அமைக்கவும் அறிவுறுத்தல். திமுக அமைச்சர்களுடன் திருச்சி அதிமுகவினர் தொடர்பில் இருப்பதாக வரும் தகவல் வேதனை அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஜெயலலிதாவை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த திருச்சி மாவட்டத்தில் இதுபோன்ற சம்பவம் நடப்பதை ஏற்க முடியாது எனவும் எச்சரிக்கை. சென்னை ஈச்சம்பாக்கத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற படகு போட்டியை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்வில் 4 கிலோமீட்டர் தூரம் படகில் பயணித்து மகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மீனவர்களை திரட்டி அடுத்த வாரம் கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு. போலீஸ் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல். தமிழகத்தின் நாளை மறுநாள் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் நாளை மறுநாள் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழை பெய்யலாம் என எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே படந்துறையில் மலைப்பள்ளத்தில் கவிழ்ந்த கேரள சுற்றுலா பேருந்து 17 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்ப்பு. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு மின்சார ரயில் சேவை ரத்து எதிரொலி. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம்.
பெருங்களத்தூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். ரயில் சேவை ரத்தானதால் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலைய போலீசார் கூண்டோடு இடமாற்றம். முட்டம் கிராமத்தில் 2 இளைஞர்கள் சாராய வியாபாரிகளால் வெட்டி கொல்லப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. ராமேஸ்வரத்தை அடுத்து பாம்பன் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழகத்தில் உள்ள காப்பகங்கள், ஈர நிலங்கள், நீர்நிலைகளில் பறவைகள் கணக்கெடுப்பு. வகைகள், வாழ்விட நிலை, பருவநிலையால் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றை அறிய நடவடிக்கை. நாகையில் நெகிழி இல்லா கடற்கரை மண்டலத்தை உருவாக்க வலியுறுத்தி பிரம்மாண்ட மாரத்தான். 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் 7 கிலோமீட்டர் தூரம் ஓடி அசத்தல். மதுரை அலங்காநல்லூர் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. திமிரி சீரிய காளைகளை தீரத்துடன் எதிர்கொண்ட காளையர்கள். ஒரு ஆள் மட்டும் தொட்டுப்பார், ஒருத்தர் மட்டும் மாண்புமிகு பதிவு வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் தொட்டுப்பார். சூப்பர் மார்க் பாக்குறீங்க, பிரம்மாண்டம் பண்ணிக்க தொட்டுப்பார். வந்து போய் ஒரு ஆள் பெத்தானிபுரம் சூரிய பிரகாஷ் மாதிரி விரும்பாட்டிப்பா. பெத்தானிபுரம் சூரிய பிரகாஷ் இருப்பான். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு நெஞ்சு வலி. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. புனேவில் பரபரப்பான சாலையின் நடுவே BMW காரை நிறுத்திவிட்டு சாலை சந்திப்பில் சிறுநீர் கழித்த ஓட்டுநர். To all the people of Pune, Maharashtra and India, and I really apologize to the police department and Shinde Sahib. Please forgive me and give me a chance. I Gaurav Ahuja living in... வீடியோ வைரலான நிலையில் தன்னை மன்னித்து விடுமாறும் போலீசில் சரணடைந்து விடுவதாகவும் கூறி வீடியோ வெளியீடு. Apologize to all the people of Pune, Maharashtra and India, and I really apologize to the police department and... திருமணம், வரவேற்பு உள்ளிட்ட நிகழ்வுகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்த தடை. கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பான் மசாலா விளம்பரத்தில் நடித்ததற்காக 30 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும். ஹிந்தி நடிகர்கள் ஷாருக் கான், அஜய் தேவ்கன், டைகர் ஷராப் ஆகியோருக்கு ஜெய்ப்பூர் நுகர்வோர் ஆணையம் நோட்டீஸ். குஜராத்தில் ஒருவர் மீது ஒருவர் பூக்களை தூவி ஹோலி கொண்டாட்டம். மகளிர் நாளை ஒட்டி பெண்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சி. ஆஸ்திரேலியாவின் கான்பரா, லிஸ்மோர் உள்ளிட்ட பகுதிகளை தாக்கிய ஆல்ஃபிரட் புயல். ஒருவர் பலி, ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். இந்திய கடற்படை அதிகாரி குல்பூஷன் ஜாதவை பாகிஸ்தான் உளவுப்படையினர் கடத்தியதற்கு உதவியர் சுட்டுக் கொலை. பலுசிஸ்தானில் மசூதியிலிருந்து தொழுகை முடித்து வந்தவரை பைக்குகளில் வந்த மர்ம நபர்கள் கொன்றனர். மெக்சிகோ, அர்ஜென்டினா, பெரு உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்ற மகளிர் நாள் பேரணி. உலகம் முழுவதும் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் கொடும் தாக்குதல்களுக்கு எதிராக கோபத்துடன் முழக்கம். கொலம்பியாவில் உள்நாட்டு ஆயுத குழுக்களால் கடத்தப்பட்ட ராணுவ வீரர்கள். பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் விடுவிக்கப்பட்டவர்களை கட்டியணைத்து வரவேற்ற சக வீரர்கள் நிகழ்ச்சி.
அமெரிக்காவின் நியூயார்க் பகுதியில் காட்டுத்தீ, வானளவு புகைமூட்டம் எழும்பிய காட்சிகள். ஜம்மு காஷ்மீரின் கத்வாவில் தொழிற்சாலை தொடங்கிய இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் சுமார் 25 ஏக்கர் நிலத்தை பணமே இல்லாமல் ஒதுக்கியது ஏன் என அமர்ந்துள்ள அரசுக்கு காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சிகள் கேள்வி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் சிறப்புற நடைபெற்ற குடமுழுக்குகள். ஏராளமான பக்தர்கள் குவிந்து தரிசனம். சமயபுரத்தில் பக்தர்களுக்காக மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் தொடங்கும் விழா. ஏராளமானோர் பூத்தட்டுகளை ஏந்தி சென்று வழிபாடு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் களை கட்டிய மாசி திருவிழா. வெட்டிவேர் சப்பரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி.